பரத் எஸ் பாய்ஸ் படத்துல நம்ம செந்தில் சொல்லுவாரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷனையே நான் கதையா கேட்கலான்ற ஒரு மூட்ல இன்னைக்கு காலங்கத்தாலே வந்திருக்கேன் வந்துட்டீங்க. ஆமா எனக்கு என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் ஏன்னா பொதுவா வந்து நம்ம ஒரு ஷோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு ஜாம்பவானா எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தங்களா இருந்தா நம்ம என்னதான் கேட்கறது ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற கேட்க வேணாம். ஏன்னா இவருக்கான இன்ட்ரோடக்ஷனே பூஷிதா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு குறைஞ்சது ஷோவே வந்து இவருக்கான இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கலாம். அண்ட் இவர் ஒரு கோட்னு கூட சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப பூஷிதா சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு குடவுன், ஒரு ஆமா ஒரு 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 ஹப், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இப்படி தமிழ் சினிமாவில் செய்யாத விஷயங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா ஷோக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி நம்மளுடைய கெஸ்ட் வந்து ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, பத்திரிகையாளரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பிஆர்ஓவா ஒர்க் பண்ணிருக்காரு. பிஆர்ஓக்கெல்லாம் வித போட்டவர் அவரு அப்படின்ற போது இன்னும் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காருன்றதை கேட்டா நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலாம். ஆனா ஒண்ணு பூசி நம்ம இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு அவருடைய ஃபீல் என்ன தெரியுமா தோணுது, இதே டைலாக அவர் பாஸ்கர் பாஸ்கர்ல சொல்லியிருப்பாரு, இப்ப எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா, நான் அப்படி என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுவாரு. சோ அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் இன் பிரீஃப்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோக்கு சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்திருக்கிறாரு. அவர் கூட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி சார் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே கேட்கலாமான்னு தெரியல, ஆனா கேட்கணும்னு தோணுது. இல்ல லேடிஸ் கேட்டா சார் கோச்சிக்க மாட்டாரு. அதனால உங்களோட வயசு சார், ஏன்னா இப்பவுமே எனக்கு ஜப்பானில் கல்யாணராமன் பார்த்த மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அது எப்படி சார், எப்படி என்ன ஏஜ் அது சொல்லுங்க சார். என்னுடைய சினிமா வயது 55. 55 அப்ப நிஜ ஏஜ் வேணாம் சார், புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஆரணியிலிருந்து ஒரு சினிமா தாகத்தோட நீங்க வந்திருக்கீங்க. அப்ப வரும்போது உங்க ஃப்ரெண்டு சொன்னாராம், நான் வந்து இப்படி சென்னைக்கு தான் போறேன், சினிமால தான் பணியாற்ற போறேன், வரியா என் கூட அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியே கை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாமா. ஸோ அப்போ அந்த கதையை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் சினிமா ஆர்வம் எப்படி வந்தது, ஆரணியிலேருந்து இங்கே வரத்துக்கான புஷ் என்ன? இந்த நண்பர் வந்து இங்கே வரும்போது வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக வந்தார். அந்த பத்திரிகையில் பணியாற்றுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தார். அவருக்கு சினிமா உலகத்தில் தொடர்பு இருந்தது. அதுதான் என்னை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் மாரா அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். மா ராமச்சந்திரனுடைய பேர். மாரா அப்படின்ற பேரில் எம்ஜிஆர், சிவாஜி, ரவிச்சந்திரன் இப்படி எல்லாருக்குமே வசனம் எழுதினவர் அவர். நாகேஷ் வந்து சினிமா உலகத்தில் வந்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான கருவி அவர். ஏன்னா மாராவுடைய நாடகங்கள் பலவற்றில் வந்து நாகேஷ், பாலாஜி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோடலாம் க்ளோஸ் கான்டாக்டு. அவர் வந்து இந்த தெல்லூர் தர்மராஜன் நான் சொல்கிறேன்னா அவருடைய மிக நெருங்கிய நண்பர். அதனால் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்பா ஒரு படம் பண்ணுறதா இருந்தார், அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு. அந்த படம் வரல, பூஜை போட்டு சாங் கம்போசிங்லாம் இருந்தது. ஷாம் அப்படின்றவர் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர். கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுத வந்தார். அப்போ அவருக்கு வந்து 250 ரூபா சம்பளம் கொடுத்த நினைவு இருக்குது எனக்கு. அவர் தான் எனக்கு ஆக்சுவலாக மா ராமச்சந்திரன் மூலமாக தான் அவருடைய நண்பரான ஜி ராமகிருஷ்ணன் அறிமுகம் கிடைச்சது. அவர் அப்போ ஸ்நேகிதி அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் வந்து ஜெமினேசன், சரோஜதேவி, ரவிச்சந்திரன், பாரதி 4 பேர் நடித்தாங்க. அதுதான் நான் பத்திரிகை தொடர்பானாக பணியாற்றிய படம். அந்த படம் 1970ஆம் ஆண்டு வெளியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இங்கே சென்னையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்கா ரிவ்யூஸ்லாம் எழுதி ஆரம்பிச்சேன். ஸோ அனுபவம் புதுமை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண படம் இல்லையா? இப்போ இன்னைக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பரவலாக நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபோன் இருந்தால் போதும் சார், நம்ம உடனே ஒரு படம் பார்த்துட்டு டக்குன்னு இன்டர்வெல்லே ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம எழுதிடலாம். பட் அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அமர உட்காந்து ஒரு படத்தை வந்து சீன் பை சீன் அனலைஸ் பண்ணி மக்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க, இது என்னைக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், நம்ம படத்தை பார்த்தா கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அன்னைக்கு காலகட்டமும் இன்னைக்கு காலகட்டமும்? இல்லை, அன்றைய காலகட்டத்தில் விமர்சனங்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தது. என்னென்னா இந்த இயக்குனர் இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவு கூட விமர்சகர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து பல இயக்குநர்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அதாவது இந்த விமர்சனம் படிக்கிற எல்லாருக்குமே அவங்கள வந்து தாக்கியே விமர்சனம் எழுதப்பட்டிருந்தா கூட அந்த டைரக்டர்களுக்கோ சம்மந்தப்பட்டவங்களுக்கோ கோபம் வராது. ஒரு நியாயமாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கும். அதில் இப்போ வந்து ஒரே ஒரு மாறுதல் தான் நான் பார்க்குறேன். விமர்சிக்கிறத விட கொஞ்சம் வந்து அதை
காரமாக கொஞ்சம் வன்மத்தோடு சொல்லணுன்ற ஒரு ஆக்ரோஷத்தோடு சொல்லணுன்னு இருக்குது. அப்படி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன விமர்சனம் அப்படின்ற எதுக்கு சொல்கிறீங்க? ஒன்று மக்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லணும்னு பார்க்குறீங்க. அந்த மேக்கருக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அப்பா போன படம் ரொம்ப நல்லா பண்ணேன், இந்த இதில் வந்து இந்த இடத்துல தடுமாறி இருக்க, இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த படம் நல்லா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நாசுக்கா அழகாக பண்பாடோட சொன்னால் அந்த இயக்குனர் கூட திங்க் பண்ண சொன்னோம். இதை வன்மத்தோட என்னையா படம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது நீ முதல்ல பண்ணியா அந்த படம் நீ பண்ணியா இல்லை வேற யாராவது பண்ணான்னு தோணுது அப்படின்போது அவருக்கு இந்த கருத்து பதியாது. கரெக்ட். அந்த வன்மமான இந்த விஷயம்தான் இருக்கும். இந்த விமர்சகர் மேலே தான் கோபம் வரும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து சொல்கிற விஷயம் எதுவானாலும் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இருந்தா அவ்வளோதான் விஷயம். ஆனால் சார் இப்படி பத்திரிக்கை இப்படி ரிவ்யூஸ் இப்படி போயிட்டு இருந்த லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் எது சார், ஆக்டிங்கா டைரக்ஷனா எது சார் ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்ஷனில் உதவி டைரக்ஷன். உதவி இயக்குனர். அது வந்து பாரதி ராஜா என்னுடைய நண்பராக இருந்ததுனால க்ளோஸ் அசோசியேஷன்ல சார். ஆமாம். அது வந்து நான் வந்து பத்திரிகையாளனாக இருந்தபோது அவர் உதவி இயக்குனராக இருந்தார். ஓகே. அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கும் பத்திரிகையாளருக்குமான உறவாக அது இருந்தது. ஓகே. அப்புறம் வந்து அவர் அந்த பீரியடில் தான் இந்த 16 வயது படத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல வந்து அவர் வந்து NFDCக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தார். அந்த கதை அப்ரூவ் ஆகலை. இந்த கதையெல்லாம் நாங்கள் பாண்டி பிச்சாரில் வந்து பனகல் பார்க்கில் தான் உட்காந்து அவர் அது பக்கத்தில் தான் இந்த ஆஃபீஸ் ராஜ்கன் ஆஃபீஸ், அது பக்கத்தில் தான் KRG ஆஃபீஸ் இருந்தது. அதனால் ஆமாம், KRGக்கும் நான் தான் வந்து பத்திரிகை தொடர்பாளர் அவருடைய படங்களுக்கெல்லாம். அதனால் வந்து பனகல் பார்க் தான் ஜங்ஷன். அங்கே வந்து ஒரு 1 hour உட்காந்து பேசுவோம், கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் அவர் பஸ் ஏறி அந்த 9 hour நான் தப்பேன். இப்போ இருக்கிற சில விஷயங்கள்லாம் அப்போ இருந்திருந்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை இப்போ இருக்கிற விஷயத்த அப்போ எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? நீங்கள் எது டெக்னாலஜியில் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம அன்றைக்கி வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்தோம், இன்றைக்கி வந்து விஷுவல் மீடியா இருந்தோம். இந்த விஷுவல் மீடியா மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து பதிவு செய்திருக்கக்கூடும். கரெக்ட். யோசிச்சு பாருங்கள், MK தியாகராஜர் பற்றி முழுமையான பதிவு இல்லை, PU சின்னப்பாவை பற்றி முழுமையான பதிவு இல்லை, எலிசா டங்கன் அப்படின்ற ஒரு அற்புதமான இயக்குனர், அதாவது அங்கேருந்து வந்து ஒரு ஆங்கிலேயர் இங்கே என்ன மாதிரியான படம்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் சகுந்தலை, இன்னொரு பக்கம் மீரா, அதாவது தமிழருடைய சிறப்பெல்லாம் சொல்லக்கூடிய பல படங்களை பண்ணியிருக்காரு அவர். அவரெல்லாம் வந்து ஒரு அழகான பேட்டி கண்டிருக்கலாம். அந்த பேட்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான பதிவு அது பிற்கால சந்ததியினருக்கு எப்படிப்பட்டு பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதுறது அப்படின்றது ஒரு விஷயம். கரெக்ட். அவங்களே சொல்லும்போது இப்போ இந்த ஹார்ஸ் மவுத் அப்படின்போது திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் MGR, இன்னொரு பக்கம் நடிகர் சிவாஜி, இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் முழுமையாக ஒரு பதிவு இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல் இருந்திருக்கும். அதில் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். பெரிய ஆவணமாக இருந்திருக்கும் நிச்சயமா. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பாரதிராஜா சாரோட ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீங்கள் வந்து டைரக்ஷனாக வந்து ஆரம்பிச்ச படம் சூரசம்ஹாரம். அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா கமல் சார் ஆக்டும் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜப்பானில் கல்யாணராமன் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வசூல் ராஜா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நடுவில் வந்து அவரை வச்சு டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, நிரோஷா அவங்க எல்லாரையும் வச்சு. அந்த அனுபவம் சொல்லுங்கள், எப்படி அது ஆரம்பிச்சது? கமல்ஹாசனை வச்சு என்னுடைய பட நிறுவனத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு தான் அவருக்கு நாங்கள் முன்பணம் கொடுத்தோம். நிறைய நம்ம தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணோன்ட்டு நான் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணதுக்கு காரணம் குறிப்பாக கமல்ஹாசன் தான். நான் பாரதி ராஜேந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோதே அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு இருந்தால் கூட நான் டைரக்ட் பண்ண நினச்சது ரேவதி கதாநாயகியாக நடிக்க, மோகன் ஹீரோவை நடிக்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. அதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கமல்கிட்ட ஒரு நாள் என்ன ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அட்வான்ஸ் கொடுத்து எப்போ தான் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நீ பண்ணுறியா சொல்லு, நான் 3 மாதத்தில் காட்சி கொடுக்குறேன்னாரு. ஓகே. அப்படி அவர் தான் நான் டைரக்டர் ஆனேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கமல்ஹாசன் தான். ஸோ நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப இதையும் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். சார் வந்துட்டு நேஷ்னல் அவார்டுடைய ஒரு ஜூரியும் கூட. நிறைய படங்களுக்கு போய் நீங்கள் உட்காந்து அந்த அனலைஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 2002 நினைக்கிறேன் சார், அப்போ தான் வந்துட்டு லகானுக்காக ரஹ்மான் சார் விருது வாங்கியிருந்தார், நீங்கள் ஜூரியாகவும் இருந்தீங்க. சார் பொதுவாக ஜூரி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், எப்படின்னா நார்மலாக ஜூரிக்கு நன்றிகள், ஜூரி பார்த்த படம் அப்படின்னு. என்ன சார் நடக்கும் ஒரு விருதுகளில், அதுவும் நேஷ்னல் மாதிரியான ஒரு விருதுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? அந்த ப்ராசஸ் சொல்லுங்களேன். நான் அந்த விருது குழுவில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸுன்றது அதில் வந்து 1% கூட கிடையாது. ஓகே. இப்போ நாங்கள் என்ன வந்து படத்தெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுத்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தோமோ அதை தான் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அறிவித்தாங்க அன்றைக்கி. அதில் ஒரு மாற்றம் கூட கிடையாது, ஒரு பேர் மாற்றம் கூட பார்க்க முடியாது. அந்த வருஷம்தான் வந்து லெனினுக்கு வந்து சிறந்த
இயக்குனருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து அகத்தியனுக்கு அப்புறம் அடுத்து டைரக்ஷனுக்காக தேசிய விருது வாங்கினதுன்னா அது லெனின் தான். நாங்கள் பார்த்தபோது பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இந்தியன் பனோரமா ப்ளஸ் வந்து தேசிய விருது ரெண்டுக்கும் ஒரே குழு. அப்போ இப்போ வந்து ஒரு அந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பனோரமாவுக்கு வேறு குழு இருக்குது, தேசிய விருதுக்கு வேறு குழு. இவங்க ஒரு 15 நாள் பார்க்குறாங்க, அவங்க ஒரு 15 நாள். நாங்கள் வந்து ஏறக்குறைய 25-26 நாள், ஒரு மாதம் டெல்லியில் தங்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ இதுக்காகவே ஆமாம், படம் பார்க்குறதுக்கே 21-22 நாள். அதுக்கப்புறம் இப்போ சம்மந்தமான மீட்டிங்க்கு அப்புறம் அதை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ண அவங்க வந்து அறிவிக்கிற நாள் வரைக்கும் அங்கே நம்ம இருக்கணும். திருப்பியும் சென்ட்ரல் கமிட்டியில் எல்லாரும் மொத்த ஜூரி மெம்பர்ஸும் அதை பார்ப்போம். அதில் இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து சிறந்த நடிகர், சிறந்த படங்கள் எல்லாமே தேர்வாகுது. சில விஷயம் நம்ம பார்த்துருவோம். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, சில பேர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு இருக்கும், அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த கலைஞர்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல நினைப்பாங்க. இதில் என்ன கோளாறுன்னா, இந்த சென்ட்ரல் கமிட்டிக்கு அந்த படம் போச்சுன்னா தானே அவங்க பார்வைக்கு போகும். கரெக்ட். பாட்டு சூப்பராக இருக்கும், படம் இந்த கமிட்டிக்கு வராது. வராமல் போகும்போது ஒரு அற்புதமான பாட்டு மிஸ் ஆகும். இப்படி தான் சில திறமைசாலிகள் வந்து மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு. இப்போ ஒரு வித்தியாசமான செக்மெண்ட் சார், என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். எல்லாம் உங்ககிட்ட இருந்தது தான், அதை நாங்கள் சுட்டு இங்கே வச்சிருக்கோம். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் சார். அந்த மொமெண்ட் பற்றி நீங்கள் சொல்லலாம். பட் எங்களுக்கு மெயினாக வந்து தெரிய வேண்டியது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு நடிகர் பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோ இல்லை ஒரு மொமெண்ட்டோ இல்லை ஒரு விஷயம் அவரை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் உங்ககிட்ட தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால இந்த செக்மெண்ட்டை நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் பிக்சர் இது உங்களுடைய படமா? சூரசம்ஹாரம் எடுக்கப்பட்ட படம். இது என்ன பிக்சர் சார்? அண்ட் கமல் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி சொல்லுங்கள். கமல், நான் பத்திரிகா நாயகர், பாரதி ராஜா மாதிரி தான். நான் பத்திரிகா நாயகர் இருந்த காலகட்டத்திலேருந்தே கமல்ஹாசனோட எனக்கு மிக நெருக்கமான நட்புண்டு. கமல்ஹாசனுக்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து ஆழ்வார்பேட்டில் அந்த வீடு இருக்க, அங்கே வந்து 5 மணி, ஆனால் அதுதான் பல பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அங்கே எல்லாரையுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசனோட எல்லாருக்கும் நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி எல்லாருமே, ஒரு பக்கம் சாருஹாசன், அப்போ வந்து கமல்ஹாசனுக்கு சேஷாத்ரி அப்படின்னு ஒரு அற்புதமான செக்ரட்டரி இருந்தார். அவர் வந்து பத்திரிகாரங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவார். அந்த அளவுக்கு ரொம்ப வெரி வெரி எஃபிஷியன்ட் பர்சன். கமல்ஹாசன் நான் மறுநாள் காத்தால வந்து பிரதம மந்திரி பார்க்கணுன்னா அடுத்த நிமிஷம் எஸ்ன்னு அளவுக்கு தடான்னு ஏற்பாடு பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அவரை பற்றி கமல்ஹாசன் கூட இந்த தன்னுடைய 60ஆம் ஆண்டு திரைப்பயணத்தில் நன்றி தெரிவிக்கும் போது தன்னுடைய செக்ரட்டரியும் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தார் சேஷாத்ரி. அவரும் வந்து நாங்கள்லாம் இந்த படைப்பு இன்னும் நெருக்கமாக ஏற்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் பத்திரிகையாளர் அதுலேருந்து என்னுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உதவி இயக்குனராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளரானேன். இது எல்லாத்துலேயுமே கமல்ஹாசன் கூட ட்ராவல் பண்ணுறார். நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் வந்து ஒரு கைதி டைரி படத்தில் நடித்தார். அந்த படத்தில் நான் உதவி இயக்குனர். அப்படி ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்து நான் ப்ரொடியூசர் ஆன போது நம்முடைய விழாக்கள் பலதில் வந்து அவர் கலந்துக்கிட்டார். இப்படி எங்களோட நெருக்கமான நட்பு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சார், அடுத்த ஃபோட்டோ அதிகப்படியான ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஒரு நடிகர், அவரோட ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்களே சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இது வந்து வாழ்க்கை படத்தினுடைய தொடக்க விழா. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் நடித்த படம் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதுக்கான தொடக்க விழா வந்து கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் வீட்டில் நடந்தது. அப்போ ஒரு திருவிழா மாதிரி இருந்தது அந்த வீடு. அன்றைக்கி வராத திரையுலக பிரமுகர்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ தான் பாக்யராஜ், தேங்காய் சீனிவாசன் எல்லாருமே அதில் வந்திருந்தாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும் எடுத்த படம் தான் அது. அடுத்த ஃபோட்டோ சார், ஒரு மாஸ் பிக்சராக இருக்கே. 3 பேர் தான், ஆனால் அதில் வந்து 3 பேருமே இப்போ லெஜெண்ட்ஸு. ஆனால் இந்த 2 பேர், அவங்க 2 பேரும் ஒட்டுக்காக பார்க்குறதே வந்து ரொம்ப அரிது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு 3வது பர்சனாக இருக்கீங்க அப்படின் போது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பிக்சர். இந்த பிக்சர் இது வந்து கடவுள் எனக்கு அளித்த தருணம்னு சொல்லுவேன். இது வந்து சாதாரணமாக எந்த தயாரிப்பாளருக்கு அமையாது. சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேரும் வந்து 2 இமயங்கள். அவங்க 2 பேரும் ஒரு விழாவில், சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருமே கலைத்துறையில் வந்து மிக பிரமாதமான சாதனைகளை பண்ணவங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய 100ஆவது நாள் விழா எதிலும் எம்ஜிஆர் அது வரைக்கும் கலந்து கொண்டதே இல்லை. அவர் கலந்துக்கிட்ட முதல் விழாவும் கடைசி விழாவும் இதுதான். இப்போ அடுத்த பிக்சர். இப்போ இந்த பிக்சரில் யாரை பற்றி பேசுனேன்னு தெரியல, ஆனால் நீங்கள் 3 பேர் பற்றி சொல்லிட்டீங்க. பாலச்சந்தர் சார் பற்றி சொல்லுங்களேன்.
பாலச்சந்தர் ஏன்னா நாங்க வந்து கேள்விப்பட்டது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான டைரக்டர், டக்குன்னு கோவம் வந்தா கத்திடுவாரு. சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு அவங்களுடைய இன்டர்வியூலலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவருடைய இன்னொரு சைடு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைடு என்னன்றதை சொல்லுங்க. பாலச்சந்தர் ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்றது உண்மைதான். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எங்கன்னா படப்பிடிப்பு தளத்துலேயும் இந்த சில அவர் வந்து எல்லாத்தையுமே நேர்த்தியாக இருக்கணும்னு பார்ப்பார். அதாவது கோபம் ஒரு பக்கம் அப்படின்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாலச்சந்தருக்கும் பொருந்தும். நேசிப்பு அப்படின்னா அவர் மாதிரி நேசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நேசிப்பார். ரெண்டு விஷயமும் உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்ட்டு, அது வந்து அவருடைய பாணி. அவர் வரட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது பாலச்சந்தருடைய சின்சியாரிட்டிக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சம்பவம் கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று பாலச்சந்தர் எழுதி தரணும். மறுநாள் காத்தால் அவர் வந்து துபாய்க்கோ எங்கேயோ போகிறாரு. 7 மணி ஃப்ளைட்டு. ஆர்கே செல்வமணி நானும் தான் அந்த கடிதத்தை வாங்கிறதுக்காக பாலச்சந்திரை பார்க்க போகிறோம். காலையில் 4 மணிக்கு வந்துடுங்க, எழுதி தயாராக வச்சிருன்ட்டார். 4 o'clock காலையில். ஓகே. நாங்கள் 4 o'clock போகிறோம். அந்த தப்பால் எழுதி கரெக்டாக கவரில் ரொட்டி அப்படியே ரெடியாக இருக்குது. அந்த 4 மணிக்கு அந்த கவர் அப்படி ரெடியாக இருக்கணும்னா அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் பாருங்க. அப்பா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக உழைக்கக்கூடிய நேர்த்தியான ஒருத்தர். அடுத்த ஃபோட்டோ சார். ஆக்சுவலி இந்த நடிகை ரேவதியை வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக ரேவதி இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் பாரதி ராஜாவுடைய சகோதரர் ஜெயராஜ். அவர் வீட்டு பக்கத்தில் திறந்துருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதன் காரணமாக தான் ரேவதி அவங்களுக்கு அறிமுகமானாங்க. காதல் ஓவியத்துக்காக தான் ரேவதி வந்து ஸ்டில்லு பாரதி ராஜா கொடுத்தாங்க. அந்த படத்தில் பயன்படுத்த முடியலன்னு ராதாவை ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணினார். ரேவதி வந்து நல்ல டான்ஸர் அப்படின்றனால அவர் சஜஸ்ட் பண்ணார். ஓகே. அப்போ அதை பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பயன்படுத்தினாங்க. இல்லை சார், ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து எனக்கு ஒருத்தர் பற்றி கேட்கணும். அவரோட ஃபோட்டோ இங்கே இல்லை, ஆனால் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருன்னா கவுண்டமணி சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக உங்களுடைய காமெடி வந்து ஜப்பானில் கல்யாணராமன் ரொம்ப பிடிக்கும். எப்படி சிரிக்காமல் நடிச்சிங்க? நிஜமாவே கடினம் தான் அது. ஏன்னா கவுண்டமணியுடைய படப்பிடிப்பில் பலதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சிரமப்பட்டிருக்காரு, கார்த்தி சிரமப்பட்டிருக்காரு, பிரபு சிரமப்பட்டிருக்காரு, ரஜினி சார் மன்னன் படத்துல கேமரா விட்டு போயிடுவாரு. அதனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா சில டைம், அதாவது கவுண்டமணிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த லாங்குவேஜ் கமாண்டும் அந்த டைமிங் தான். அந்த அவர் டெலிவரி பண்ணுறது இருப்பாங்க. எந்த சாதாரண விஷயத்த கூட கவுண்டமணி டெலிவரி பண்ணும்போது அந்த டெலிவரியே வேறு மாதிரி மாறிடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி காமெடியன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, அது இன்னொரு பக்கம் அவர் வந்து நானே டைரக்ட் பண்ணேன். 2 படம் 2 வந்த வாய்ப்பு நடிச்சது. கவுண்டமணி மாதிரி ஒரு சின்சியர் ஆர்டிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. ஒரு உங்களுடைய 50 years ஆஃப் இந்த சினிமா லைஃப்பில் வந்து நீங்கள் வந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி 2025 ஆயிடுச்சு. ஸோ நடிகர்கள் மாறிட்டாங்க, இயக்குனர்கள் மாறிட்டாங்க, சினிமா எடுக்கிற தன்மையே வந்து கம்ப்ளீட்லி மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் எதில் கேட்டாலும் அப்டேட்டடாக இருக்கீங்க சார். எதை பற்றி கேட்டாலும் தெரியுது. இன்றைக்கி சினிமா பற்றி கேட்டாலும் தெரியுது, 80s பற்றி கேட்டாலும் 60s பற்றி கேட்டாலும் தெரியுது. எப்படி உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கிறீங்க? நம்ம சினிமாவை நேசிக்கிறோம். அதனால் சினிமா பற்றி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். சினிமா எதுவும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த துறையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், கருப்பயணி இப்போனா யாரும் நினைவில்லை எங்கே நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஆரம்பித்தேன் என்னுடைய லைஃப்பை, இந்த துறையை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒளி ஊடகத்தில் வந்து முடிச்சிருக்கோம் இப்போ யூடியூபராக. ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்தோன்னா அங்கே தான் அதனுடைய தன்மை தான் மாறி இருக்கே தவிர, ஒரு பத்திரிகையான ஆரம்பித்தேன், இப்போ வந்து பத்திரிகையானா தான் இருக்கேன், ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சினிமாலேயே தொடர்பில் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நேசம் தான். சார், இப்போ சினிமாவை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு R&Dயே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரிசர்ச் டெவலப் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சினிமாவில் இனி அடுத்து இந்த விஷயங்கள் வரப்போகுது, இது வரதுக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு கணிப்பாக சொல்லுங்கள் சார். இந்த சினிமாலேயே வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே பல மாற்றங்கள் ஏஐ கொண்டு வரப்போகுது. சினிமாவில் வந்து பூதாகரமான மாற்றங்கள் வந்து ஏஆல் நிகழும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இன்னைக்கு. உங்களுடைய இந்த 50 வருஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்தோம்னாலே அது போய்கிட்டே இருக்கும். இனி டெஃபினெட்லி இந்த ஒரு ½ hour நம்மளுக்கு பத்தாது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவோ நட்சத்திரங்கள், லெஜெண்ட்ஸ், அவங்களோட நீங்கள் பழகியிருக்கீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய லெகசி
இது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் சினிமா பத்தி நம்மளுக்கு தெரியாத அரிய பல விஷயங்கள் இன்னும் இருக்கு. அது உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய வெளியில வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது தான் எங்களுக்கும் வந்து நிறைய புரியுது, தெரியுது எப்படிப்பட்ட ஒர்க் இருந்திருக்கு, அங்கேருந்து தமிழ் சினிமா எப்படி பயணிச்சு 2025 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்தது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ. போஷி, இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் சார், எப்படி சந்தோஷப்படுறாரு மட்டும் பாருங்க சார். நான் உங்க சப்ஸ்கிரைபர் சார். நானும் தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கு ஷோக்கு வந்ததுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஒரு இன்ஃபர்மேஷன் கடல் அப்படின்னு சொல்லலாம், சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தமிழ் சினிமா பற்றியும் அவருடைய அனுபவம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் மீ பூஷிதா அண்ட் பரத் சேயிங் டரா பபாய். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் சிஸ்டம் ரீவ்ஸ்.